வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய மா செல்வராஜ் அவர்கள் இன்றைய தினம் இயற்கையை எழுதியிருக்கிறாங்க. அவருடைய இறை நிழலடி சேர்ந்து அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த மண்ணில் செயல்பாட்டு வடிவங்களாக இருக்கணும் அப்படின்னு பாடுபட்ட அவருடைய உழைப்பும் எண்ணமும் இறைவனடி நிழல் இழைப்பாரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இறைவனுடைய எல்லாத்திற்கும் மேலாக நிறைய கட்சிகள் ஆட்சிகள் இருந்தபோதும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை, அதாவது பொது உடைமை சித்தாந்தத்தை, இந்த மண்ணில் எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்கிற ஒரு மாபெரும் சித்தாந்தத்தில் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல வடிவங்களில் அவர் பணி செய்திருக்கிறார். அவங்களுடைய கருத்தியல் கூட்டணி இதெல்லாம் அரசியல் சூழலுக்காக அவ்வப்போது அவங்கவுங்க மாற்றிக்கிட்டாலும் ஒரு தனி மனிதனுக்கான வேட்கை, தனி மனிதனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி இந்த மண்ணில் அரசியல் வாழ்வில் புகழ் பெற்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் ஒரு தனித்த ஒரு மனப்பாங்கு கொண்ட ஒரு மனிதர். என்ன அப்படின்னா, ஏற்கனவே மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர்கள் என்று தெரிந்தும் கூட ஒரு மேடையில் ஏறி ஒரு அரசியல் நாகரிகமோ அல்லது மேடை நாகரிகமோ அல்லது தனிநபர் நாகரிகமோ ஒரு தலைவனை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி அந்த மேடையிலே போய் பாராட்டுதலை தெரிவித்து வந்த ஒரு மனிதர். எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் பெருந்திரளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், பொதுவான மக்கள் அப்படின்னு நிறைய பேர் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு பங்கெடுத்துட்டு போகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைய தினம் அவருடைய எல்லா உழைப்புகமாக இருக்கட்டும், இல்லை முழுமையாக மக்களுக்கு உழைக்காமல் இருந்திருப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய மொத்த பொறுப்பும் மொத்த புகழும் அவரையே சாரும் என்பது போல அவருடைய ஆன்மா இழைப்பார தென்னாடுடைய சிவனை வேண்டிக்கிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு சித்தாந்தம் என்பது ஒரு மண்ணில் எவ்வளவு பெரிதாக நிலை பெற வேண்டுமோ அது வெறும் பேரளவில் மட்டும் இல்லாது அவருடைய எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே இந்த சித்தாந்தம் இந்த மண்ணுக்கு எதுக்காக வந்ததோ அதற்கான பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் கேட்டுக்கிறேன். நன்றி.